பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை. மன்னிப்பை பற்றி இயேசு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார்? இவரை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தினவங்களை பார்த்து தான் ஏசப்பா பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், இவர்கள் செய்த பாவங்களை மன்னிங்கள் என்று. இதே போல நமக்குள்ளேயும் மன்னிக்கிற குணங்கள் காணப்பட வேண்டும். வேதாகமத்தில் ஸ்தேவானை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நீங்கள் 59வது வசனமும் 60வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அவனை அடித்து கல்லால் எறிந்து கொல்லுகிறார்கள். அவனோ மரிக்க போகிறான். அந்த தருணத்தில் தேவனை நோக்கி என்ன சொல்லுகிறான்னா, முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று. பார்த்தீங்களா, இந்த ஸ்தேவானுக்குள்ளேயே எப்படிப்பட்ட மன்னிக்கிற குணங்கள் காணப்பட்டது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமைகளை நீங்கள் மன்னிங்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் மன்னிப்பார். இந்த மன்னிக்கிற குணத்தை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.